ஹாய். இது என்ன டிஷ்மா இன்றைக்கி? முள்ளங்கி டொக்கு. என்னென்ன எடுத்துருக்க? முள்ளங்கி, அதுக்கப்புறம் இதில் பூண்டு போட்டிருக்கேன். எத்தனை பல்லு பூண்டு? 5 பல்லு போட்டால் போதும், 2 முள்ளங்கி. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு முள்ளங்கி டொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை வந்துடுறேன். பச்சை அரைக்கணுமா? பச்சை அரைக்கணும். சரி, ஓகே. அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணுமா? நைஸாக அரைச்சா. எண்ணெய் நிறையவா? இந்த டொமாட்டோ போட்டு ஒரு 5-6 ஸ்பூன். இப்போ எண்ணெய் விட்டுருவோம். சட்னி கரைச்சிடலாமா? இது என்ன சட்னி? குடமிளகா சட்னி. குடமிளகா 1, தக்காளி 2, வெங்காயம் 2, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. அவ்வளோதான். அப்படியே வதக்கிட்டு அரைக்க வேண்டியது தான். கொஞ்சமாக விட்டாலே போதும் எண்ணெய். கொஞ்சமாக எண்ணெயா? ஒரு ஸ்பூன் விட்டாலே போதும். முள்ளங்கி டொக்குக்கு கடுகு போடணுமா? கடுகு, உளுந்து அப்படி பெருகிட்டு முதல்ல கடுகு போட்டிருக்கான். மிளகாமா வர வரும். அதுக்குள்ளே இது வச்சிருக்கு. இது வெங்காயம், மிளகா, பச்சை மிளகா. பச்சை மிளகா 3, காஞ்ச மிளகா 2. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2 கலந்து போடணுமா? வேணாலும் போட்டுக்கலாம், நான் 2 கலந்து போடணும். அதுக்குள்ள முள்ளங்கி தட்டி பார்க்கலாம். பெருங்காயம் போட்டுக்கிறேன். அப்படியே முள்ளங்கி அரைச்ச மாதிரியே ஊற்ற வேண்டியதான். அரைச்சதை அப்படியே ஊற்றி அப்படியே கலரணும். 2 முள்ளங்கி 5 பல்லு பூண்டு போடும். 2 முள்ளங்கிக்கு 5 பல்லு பூண்டு போடும். வெங்காயம், தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா இதுக்கு வதங்கணுமா? உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு வதங்கிறதுக்கு வச்சிடும். வதங்கிறதுக்கு இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். குடமிளகாயும் போட்டுக்கிறேன். தக்காளி போடுறதால புளி தேவையில்லை. தக்காளி போடுறதுனால புளி தேவைப்படாது. அதனால் சப்போஸ் தக்காளி வேண்டான்றவங்க புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். எப்பவுமே காய்ச்சிட்டோம், அதனால் அப்படியே அரைச்சிட்டு தோசை, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன். எதுக்கு நல்லா இருக்காது? இட்லி தோசைக்கு மட்டும்தான். மற்ற எதுக்கு நல்லா இருக்காது, இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு. இந்த முள்ளங்கி டொக்குக்கு போட்டு முள்ளங்கி டொக்கு போடுறோம். போடு. வேணும்னா காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை லெமன் புரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக. புளி லெமன் வேணான்றவங்க புளி போட்டு இதில் அரைச்சிட்டு அப்படியே கலரிக்கலாம். கைஸ் லெமன் வேணும். லெமன் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் லெமன் புழிஞ்சிக்கணும்.
சப்போஸ் எனக்கு லெமன் பிடிக்காது அப்படின்னா இந்த முள்ளங்கி அரைக்கும் போதே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி போட்டு அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இது லெமன் புளிய போகிறோமா? நாங்கள் லெமன் புளிய போகிறோம். லெமன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்துட்டு புளி வந்து முள்ளங்கி கூடவே அரைச்சிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக இருந்தால் கொஞ்சம் 2-3 நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இட்லி, சுட சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இதில் வெறும் முள்ளங்கி பூண்டு மட்டும்தான். பூண்டு இல்லைன்னா கூட இது நல்லா தான் இருக்கும். பூண்டு இல்லைனாலும் நல்லா தான் இருக்குமா? முள்ளங்கி மட்டும் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் மேலே பக்கம் அதையும் அப்படியே அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கொஞ்சம், காஞ்ச மிளகா கொஞ்சம், அப்புறம் குடை மிளகா. இது உப்பு போடுறேன். உப்பு போடுறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிக்காது, பார்த்தே போட்டுக்கோங்க. இது கம்மியாக தான் பிடிக்கும் இதெல்லாம் உப்பு. எவ்வளோ நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் நினைக்கிறேன். 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து 15 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இருக்குது. காரெல்லாம் இப்படி செக் பண்ணினா அவங்க மாதிரி சாப்பிட்டு வைப்பேன். அதிகமாக தேவைப்படும். இழுத்துக்கு முள்ளங்கி எவ்வளோ எண்ணெய் ஊற்றாலும் கொஞ்சம் இல்லை. 5 நிமிஷத்தில் நிறைய இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆகும். 2 முள்ளங்கி போட்டிருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகுது. இல்லைன்னா 30 நிமிஷம் கூட ஆகும். நல்லா வதங்கி அரைச்சி 2 முள்ளங்கி எடுத்துருக்கிறதுனால ஒரு 10-15 நிமிஷம். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்தால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுக்கும் அது. ஆனால் ஒரு 1 வீக் வரலும் நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு நல்லாயிருக்கும். சுடு சட்டி பேசிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். எல்லாத்தையும் நல்லாயிருக்கும். நார்மல் ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ், டிஃபன் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் முள்ளங்கி தொக்கு. லெமன் புரிஞ்சிடறேன். லெமன் புழிகிறாங்க. கொஞ்சமாக போதும். 1/2 லெமன் தான் புரிஞ்சுக்கிறேன். 1/2 லெமன், 2க்கு 1/2. இன்னும் 4 எடுத்திங்கன்னா 1 புரிஞ்சுக்கலாம். இதோ இந்த இதுவே அதிலே அரைச்சிட்டு வந்துடும். இது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா. இதோ பாருங்க, குடமிளகா சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, அதெல்லாம் நான் போடல. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் பிடிச்சவங்களுக்கு. இல்லை போட்டு இப்போ இல்லை, அதனால ஆட் பண்ணலாம். அதெல்லாம் நான் பண்ணலை. இருந்தால் நீங்கள் போட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கும் போது. இப்போ தோசை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முள்ளங்கி கொட்டிடுவா. புது நிச்சயம் அவ்வளோதானா இது? இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி ஒட்டக்கூடாது வானல்ல. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? சுற்றி கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் தான், ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும். இப்போ வெளியே இருந்தால் இருக்கும். கொஞ்சம் உப்புலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 1 மாதம் கூட நல்லாயிருக்கும். முள்ளங்கி தொக்கு, குடமிளகா சட்னி.
இது பாருங்க, தோசை, முள்ளங்கி தொக்கு, குடமிளகா சட்னி, செம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அம்மா டேஸ்ட் பண்ணுமா. எப்படிமா இருக்கு தொக்கு? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர். தேங்க்யூ. பாய்.